அண்ணாமலை உமையவளே அண்ணாமலை நம்ம இப்போ நீங்கள் பார்த்தது ராமேஸ்வரத்தில் உள்ள அகஸ்தியர் கோயில். அகஸ்தியர் தீர்த்தம் அகஸ்தியர் கோயில் ராமேஸ்வரம். அப்போ இந்த ராமேஸ்வரத்துக்கும் இந்த அகஸ்தியர் கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ பொதிகை மலையில் அகஸ்தியருக்கு ஆலயம் உண்டு, அகஸ்தியர் மலை உண்டு. அப்போ ராமேஸ்வரத்துக்கும் அகஸ்தியருக்கு என்ன சம்பந்தம்? அப்போ பிரம்மகத்தி தோஷம் விலகுவதற்கு சீதா பிடிச்ச சிவலிங்கம் அப்படின்னு சொன்னது நாரதர். பிரம்மகத்தி தோஷம் ராவணனை வதம் செஞ்ச காரணத்தினால் ராமனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிட்டு அந்த பிரம்மகத்தி தோஷம் விலகணும்னா ஒரு சிவ பூஜை செய்யணும். அப்போ சிவலிங்கம் எடுப்பதற்கு ஆஞ்சநேயர் இமயமலைக்கு போனார், இல்லை காசிக்கு போனார். இதை ஏதோ ஒரு வரலாறு நீங்கள் படிச்சிருப்பீங்க, இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ ஆஞ்சநேயர் லிங்கம் எடுக்க போகிறதுக்கு முன்ன குட்டி சீதா ஒரு மண்ணில் சிவலிங்கம் பிடிச்சிட்டாப்புல. அப்போ சீதா சிவலிங்கம் பிடிக்கிறதுக்கு காரணம் நாரதர். ராமனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிட்டு அதை விலகணும்னா சிவ பூஜை செய்யணும் அப்படின்னு சொன்னது நாரதர். அப்போ நாரதருக்கு ராமேஸ்வரத்தில் ஆலயம் வேணும். ஆனால் இங்கே ராமேஸ்வரத்தில் அகத்தியருக்கு தான் ஆலயம் உண்டு. அப்போ நாரதருக்குள்ள ஆலயம் எங்க? அந்த நாரதருக்குள்ள ஆலயம் தான் காசியில் உண்டு. நாரதருக்கு ஆலயம் காசியில். தென் திசை வந்து அகத்தியர். அப்போ தென் திசையில் அகத்தியர் என்ன சொன்னார்? நமச்சிவாயன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் வட திசையில் நாரதர் என்ன சொல்லிட்டு போனார்? நமோ நாராயணன்னு நாரதரோட மந்திரம். அகஸ்தியர் நமச்சிவாயன்னு சொன்ன மந்திரம். அப்போ தெற்கு திசை வந்து அகத்தியர், வட திசை வந்து நாரதர். அப்போ இந்த 4 திசை தான். ஆனால் ராமேஸ்வரத்தில் கிழக்கு மேற்கு மட்டும்தான் இருந்தது. ஆனால் வடக்கு தெற்கு உருவாக்கப்பட்டது. ஆனால் ஆதி காலத்தில் கிடையாது. ஆனால் இந்த தென் திசையை உணர்த்ததுக்கு தான் இந்த ராமேஸ்வரத்தில் ஒரு அகஸ்தியர் ஆலயம், தெற்கு திசையில் ஒரு அகஸ்தியர் ஆலயம். அப்போ வட திசையில் ராமேஸ்வரத்தில் யாருக்கு ஆலயம் இருக்கணும்? ராமரோட பாதம். அந்த ராமரோட பாதத்தை அருகில் நாரதருக்கு ஆலயம் உண்டு. இந்த புராண வரலாறுல கேட்டு படித்தவர்களுக்கு அல்லாத சுய உரிவில் தெரியாது. நாரதருக்கு எங்கே ஆலயம் இருக்கு, நாரதரை யார் வழிபாடு பண்றா? ஆனால் ராமேஸ்வரத்தில் உண்டு. வடக்கு நாரதருக்கு, தெற்கு அகத்தியருக்கு. அதே தான் தென் திசை வந்து அகத்தியருக்கு, வட திசை வந்து நாரதருக்கு. இப்போ நாரதர் உச்சரிக்கிறது நமோ நாராயணா, அகஸ்தியர் உச்சரித்தது நமச்சிவாய. அப்போ இந்த 2 என்ன மந்திரம்னா ஒரு மந்திரம் தான். அந்த ஒரு மந்திரம் தான் மனிதன் ஏற்றுக்கிற மாட்டான். நாராயணன் என்பது வைணவம், நமச்சிவாய என்பது சைவம். அப்போ சைவம் என்பது அகஸ்தியர், நாரதர் என்பது வைணவம், இப்படின்னு தான் தெரியும். அப்போ இந்த நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் அந்த நமோ நாராயணிலிருந்து தோன்றப்பட்டது. நாராயணிலிருந்து தான் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் தோன்றப்பட்டது. இப்படிங்கிற ஒன்று. அகஸ்தியர் ஒரு அனாதை. அப்போ அகஸ்தியருக்கு மாதா பிதா இருக்காப்புல, உனக்கு 2 சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்ன இடம் எங்கன்னு கேட்டிருந்த ராமேஸ்வரம் தான் சொன்ன இடம். அப்போ இந்த அகஸ்தியர் என்ன பொருள்னா அத்தி என்றால் ஆணை மேல அமர்றவன் அரி. அப்போ அகஸ்தியர் சொல்வார் இல்லையா, இது சாதாரண சிறுவன் அல்ல, இந்த சிறுவன் சாதாரண சிறுவன் அல்ல, இந்த சிறுவன் பிரம்மகத்தி தோஷத்தை விளக்கக்கூடிய சிறுவன். கங்கா யமுனா சரஸ்வதிக்கு ஒரு சிறுவன் மோட்சத்தை வழங்கினான். உங்கள் பாவங்கள் எல்லாம் போக்கி உங்களுக்கு மோட்சத்தை தர்றோம்னு சொன்ன ஒரு சிறுவன். அந்த சிறுவன் யாரு? அந்த அகத்தியர் யாரு? தாயின் சிறந்த கோவிலில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்போ இந்த தாய் தந்தை யாருன்னா ராமநாதசாமி பர்வதவர்தினியும் தான். அதுக்குதான் எந்த சிவாலயத்தில் அகத்தியருக்கு கோயில் உண்டா? இல்லை, ராமேஸ்வரத்தில் மட்டும்தான் உண்டு. புராண வரலாறுல நாரதருக்கும் ஆலயம் உண்டு. ஆனால் நாரதரோட ஆலயம் ராமரோட பாதம் அது அருகில உண்டு. ஆனால் நீங்கள் பார்க்க இயலாது, ஏன்னா கடலுக்குள்ள முழுகிட்டு இது முழுகக்கூடிய காலங்களில் வந்தாலும் இது இப்பவுமே இருக்கு. அகஸ்தியர் டெம்பிள் கோவில். ஆனால் இது அகஸ்தியர் தீர்த்தம். பொதுவே அகஸ்தியர் தீர்த்தம், மகாலட்சுமி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம். அக்னி தீர்த்தம்னா என்ன? சமுத்திரத்துக்கும் வெளிச்சத்துக்கும் பந்தம் உண்டு. அந்த வெளிச்சம் என்பது சீதா, இருட்டு என்பது நாதன். அப்ப சீதா நாதன். அப்ப சீதாக்கு நாதன் யாரு?
அதுதான் நீங்க சங்கரன் பார்வதிங்கிறீங்க. நமோ நாராயணா, நாராயணிலிருந்து தோன்றப்பட்ட பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாய. இது அஞ்சு பஞ்சாட்சர மந்திரம். நாராயணன், மகாலட்சுமி, விநாயகி, சரஸ்வதி, முருகன். இந்த முருகன் என்றால் பிரம்மா, பிரம்மா தான் முருகன். ஏன்னா ஒரு சரீரம் என்பது பிரம்மா. இந்த பிரம்மத்தை மறைச்சா சிவலிங்க அடையாளம். இப்போ உலகத்திலே சிவலிங்க அடையாளம் தோன்றப்பட்டது இந்த ராமேஸ்வரம். மண்ணில் மனிதனை மறைச்சாலும் அந்த மறையப்பட்ட உடல் சிவலிங்கத்துக்கு சமம். அதுக்கு ஒரு அடையாளம் வச்சா சிவலிங்க வழிபாடு. இதுதான் இந்த ராமேஸ்வரத்துக்கு கதை. ஆன்மீகம் மனித உடலை அழிவதற்கல்ல. ராவணனை வதம் செஞ்சால் பிரம்மகத்தி தோஷம் விலகுவதற்கு சிவலிங்கம் பிடிச்சா அந்த உடலை மறைச்சிட்டா ராவணனோட உடலை அழியலை. அப்போ ராமனுக்கு பிரம்மகத்தி தோஷம் கிடையாது. இப்படி அறிகிறதான் விஷயம். அல்லாமல் காக்காக்கு உணவு கொடுக்கறதோ அதெல்லாம் விஷயம். ஒரு மனிதனோட உடலை காக்காவை ஆக்காம பாதுகாக்கிறதுக்கு தான் ஆலய வழிபாடு. ஆனால் நீங்கள் ஆலய வழிபாடும் பண்ணுறிய, ராமேஸ்வரம் வந்தால் காக்காக்கு இறைய அள்ளி போடுறிய. காசியில் காகம் கத்தாது. ஒரு மனித உடலை புதைச்சிட்டா காகம் ஆகாது. ஆனால் ராமேஸ்வரத்தில் லட்சக்கணக்கான காக்கா. ஏன்னு கேட்டீங்கன்னா உடம்ப எரிச்சு அஸ்தியை கொண்டு கரைச்சி ராமேஸ்வரம் காக்கா காக்கான்னு கத்துது. ஆனால் காசியில் காகம் கத்தாது. காகம் கத்தாது. பழஞ்சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. மனித உடலை மறைச்சிட்டா காக்கா பிறவி கிடையாது. மறுபடியும் மனித பிறவி. அவன் இந்த ராமநாத சாமியும் பார்ப்பான். அந்த தென்னாட்டில் இருக்கிற ராமநாத சாமியிலிருந்து வடநாடு வரைக்கும் போவான். ஆனால் என்ன ஒரே இது, ஒரு சிவன் தான். அந்த சிவன் யாரு? ரெண்டும் பெண்ணு தான். ஆனால் மனிதன் அறிஞ்சுக்கிட்டது என்ன? சிவன்னா ஆண். உலகத்திலே பெரிய ஆண் என்பது சிவன் தெரிஞ்சுக்கிட்டான். சி விநாயகி, வா சரஸ்வதி. அப்போ விநாயகி என்ன, சரஸ்வதி என்ன? சரஸ்வதி என்பது அறிவு. அந்த அறிவை அழிக்கக்கூடாது. தாயோட சரீரம் இதை மண்ணில் மறைக்கணும், மறுபடியும் தோன்றி வரும். இதுதான் பொருள். இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா, 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆடி மாதம் அமாவாசை. ஆடி அமாவாசைக்கு ராமேஸ்வரத்துக்குள்ளே யாரும் உள்ள நுழைய முடியாது. அக்னி தீர்த்தத்துக்குள்ளே யாரும் இறங்க முடியாது. போலீஸ் பந்தோசு போட்டது 4 ஆண்டுக்கு முன்னாடி. இதை நீங்கள் மறந்துருக்கலாம், ஆனால் நான் மறக்கலை. ஆனால் இந்த 4 ஆண்டுக்கு பிறகு இதே ஆடி அமாவாசைக்கு முன்னக்கூட்டியே நான் ராமேஸ்வரம் வந்துட்டேன். ஆனால் இந்த ஆடி அமாவாசைக்கு உலக நாடு தெரிய போகிறது என்ன? 4 ஆண்டுக்கு முன்னக்கூட்டியே ஆடி அமாவாசைக்கு எங்கேயும் நடமாட முடியல. முன்னோர்களோட இறுதிச் சடங்குக்கு பங்கெடுக்க முடியல. முன்னோர்களுக்கு ஒரு பிரித்துகர்மா செய்ய அமாவாசைக்கு ஒரு நதிக்கரைக்கு போக முடியல, ஒரு சமுதிரத்துக்கு போக முடியல. நீங்கள் அனுபவிச்சவங்க தான். ஆனால் 4 ஆண்டுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாரும் மறந்துட்டீங்க. ஆனால் நான் மறக்கலை. இப்போ நான் ராமேஸ்வரம் ஏன் வந்திருக்கோம்னா, நல்ல ஆத்மாக்களுக்கு மோட்சம், தீய ஆத்மாக்கள் சொல்லி திருந்த மாட்டேங்குது. அப்போ திருந்ததுக்கு என்னதான் வழி? மறுபடியும் அடைச்சி இவங்களை கொடுமைப்படுத்தினா திருந்த மாட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் விட்டோன்னா மறுபடியும் அதே தான் பண்ணுவாங்க. தயவு செய்து இந்த அமாவாசைக்காட்டும் உங்கள் முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணுங்க. உங்கள் மாதாபிதாவை புதைக்கணும்னு வேண்டிக்கிடுங்க. இதை தவிர வேற வழியே இல்லை. நீங்கள் எரிச்சிட்டா உங்கள் முன்னோர்களை போல காக்கா வாக்குறீங்க. நல்லது நடக்கட்டும். அம்மை எப்பன்னு தோணும்.